சென்னை குரோம்பேட்டை ஜிஎஸ்டி ரோடு பக்கத்தில் இருக்கிற ஃபிஷ் மார்க்கெட்டு தான் இது. இந்த ஃபிஷ் மார்க்கெட்டோட பேர் பிகேஎஸ் ஃபிஷ் மார்க்கெட். இது பம்மல் மெயின் ரோட்டில் இருக்குது. குரோம்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப்பு இதிலிருந்து நீங்கள் திருநீர்மலை மெயின் ரோடு வழியாக நீங்கள் வந்தீங்கன்னாக்கா பக்கத்துலேயே உங்களுக்கு இந்த ஃபிஷ் மார்க்கெட் இருக்குது. இங்கே ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக நம்ம ஃப்ரெஷ்ஷாக மீன்லாம் வாங்கிடலாம். காலையில் 4:30 மணிலேருந்தே இங்கே ஆரம்பிச்சிடும். இங்கே வர்றது எல்லாமே காசிமேட்டு மீன் தான். இப்போ இந்த மீன் பார்த்தீங்கன்னாக்கா காலையில் 4:30 இங்கே ஏலம் போக ஆரம்பிச்சிடும். இந்த மீன் எல்லாமே கூடையாக அவ்வளோ மீன் கொட்டி கிடக்குது இந்த இடத்துல. இப்போ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் விலைக்கு தகுந்தது மாதிரி மீன் வாங்கிடலாம். தேங்காய் பாறை, மஞ்சப்பாறை, குமுளாப்பாறை, உரிப்பாறை இப்படி எல்லாமே இங்கே மீன் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது மஞ்சப்பாறை. நம்ம தேங்காய் பாறை கொஞ்சம் விலை கூடவாக இருக்கும். அது 400-500 வரைக்கும் 1 கிலோ போகும். இப்போ இந்த பாறை மீன் 300. இப்போ சாதாரணமாக இந்த மாதிரி உள்ள தூள் மீன்லாம் நமக்கு விலை கம்மியாகவே கிடைக்கிது. 150 1 கிலோ நமக்கு கிடைக்கும். இந்த மீன் குட்டியாக காணாங்கழுத்தி மாதிரி இருக்கும். இது கிளிச மீன், ரொம்ப கவுச்சியாக இருக்கிறது மாதிரி இருக்கும். இப்போ இதுதான் தேங்காய் பாறை. இது கொஞ்சம் நல்ல சதையாக இருக்கிறது மாதிரி இருக்கும். அதனால் இது விலை உங்களுக்கு 400 500 இந்த விலை சொல்கிறாங்க. வெங்காலா கொஞ்சம் பெருசாக இருந்தாக்கா 300, கொஞ்சம் சின்னதாக இருந்தாக்கா 200 சொல்கிறாங்க. இது நமக்கு சீலா மீன், நமக்கு கிழங்கா மீன், இது எல்லாமே நமக்கு 250 200 இந்த விலையில் இருக்குது. பெருசாக இருந்துச்சுன்னாக்கா சீலா மீன் 300 350 இந்த விலையில் சொல்கிறாங்க. நமக்கு இது நெத்திலி மீன் 1 கிலோ 200. இது பாருங்கள், இது அறுகோலா. மூக்கு பார்த்தா கூராக இருக்கிறது மாதிரி இருக்கும். இது அறுகோலா. இது ஒரு சீசனில் தான் இந்த மீன் வரும். இது கருவா 1 கிலோ 600. வெள்ளை வவ்வா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கருப்பு வவ்வா கொஞ்சம் கவுச்சி அடிக்கிறது மாதிரி இருக்கும். அதனால் கருப்பு வவ்வா கூட நாங்கள் அவ்வளோ வாங்க மாட்டோம். இது பாறை மீன்லேயே கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கிற பாறை மீன் 1 கிலோ 150. நல்ல சதையாகவே இருக்கும். இப்போ இது நல்ல பெரிய சைஸில் இருக்குது சீலா மீனில் முள் அவ்வளோவா இருக்காது. கிழங்கா மீனில் முள் நிறையா இருக்கிறது மாதிரி இருக்கும். சின்ன பிள்ளைங்க இருந்துச்சுனாக்கா நீங்கள் சீலா மீன் வாங்கி கொடுக்கலாம். இந்த வவ்வா உங்களுக்கு கருப்பு வவ்வா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் கவுச்சி அடிக்கிறது மாதிரி இருக்கும். அவ்வளோதான். கருப்பு வவ்வா 1 கிலோ 600. சீலா மீன் 1 கிலோ 400. இந்த மீன் பேர் காணாங்கெழுத்தி 1 கிலோ 250 இதோட விலை. இப்போ அடுத்ததாக இங்கே பாருங்கள், காரப்பொடி அப்படின்னு சொல்லுவோம். இந்த காரப்பொடி குழந்தை பெற்றவங்களுக்குலாம் அதிகமாக நம்ம இதை ஆக்கி கொடுக்கறது மாதிரி இருக்கும். பால் சுரக்கும் அப்படிங்கிறதுனால இதை அதிகமாக சமைச்சு கொடுப்பாங்க. இதோட விலை 1 கிலோ 300. இந்த காரப்பொடியோட விலை நல்லாயிருக்கும். நம்ம இதை குழம்பு வச்சோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக இந்த மீன் பேர் நகர மீன். மேலே லேசாக ஒரு கோடு உளுந்தது மாதிரி இருக்கும். இந்த நகர மீனுக்கு மஞ்சள் கலரில் கொஞ்சம் லேசாக கோடு இருக்கும். பளிச்சுன்னு இருக்கும். குழம்பு வைக்கிறதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மீன் பேர் தான் கிழங்கா மீன். இது கொஞ்சம் கையில் தூக்கும் போதே வளையிறது மாதிரி கொலன்னு இருக்கும். உள்ளே நிறைய முள் நமக்கு நிறையா இருக்கும். இங்கேருந்து காசிமேடு ரொம்ப தூரமாக இருக்கும். அவ்வளோ தூரம் போக முடியாதவங்க இந்த மாதிரி பக்கத்தில் குரோம்பேட்டை பக்கத்தில் இந்த ஃபிஷ் மார்க்கெட் இருக்குது. இதில் பார்த்து வாங்கிக்கலாம். நண்டு 350 1 கிலோ. ரொம்ப பெரிய நண்டு இல்லை, ஒரு நார்மலான சைஸு தான். இப்போ அதே மாதிரி இறால் பார்த்தீங்கன்னா 250 300 வரைக்கும் இறால் இருக்குது. இப்போ இது பார்த்தீங்கன்னா கெளுத்தி மீன், தூண்டி போட்டு பிடிக்கிறது கெளுத்தி மீன். வாயில் தூண்டியோடு இருக்குது பாருங்கள். இந்த கெளுத்தி கூட அவ்வளோக்காண்டி வாங்க மாட்டோம், கடல் கெளுத்தி. அடுத்ததாக இந்த மீன் காளா மீனுன்னு சொல்லுவோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காளா மீன் ஆக்குனாலும் சரி பொரிச்சாலும் சரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் காளா மீன். இப்போ இது கெண்டல் மீன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கெண்டல் மீன் கொஞ்சம் கொலப்பாக இருக்கிறது மாதிரி இருக்கும். குழம்புல போட்ட உடனே அப்படியே நமக்கு அல்வா துண்டு மாதிரி நமக்கு கட்டி ஆகிடும். கெண்டல் மீன் குழம்பை விட நமக்கு பொரிச்சு சாப்பிடக்குள்ள அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக இருக்கும். நமக்கு சின்ன பிள்ளைங்க இருக்கிறவங்க இந்த மாதிரி மீனை வாங்கி கொடுக்கலாம். அடுத்ததாக பெரிய அளவில் நண்டு இருக்குது. 1 கிலோ 700. 1 கிலோவுக்கு 4 5 இந்த அளவில் தான் இருக்கும் நண்டு. கெண்டல் மீன் 1 கிலோ 300 சொன்னாங்க. 300 நம்ம தாராளமாக இந்த மாதிரிலாம் வாங்கி சாப்பிட்லாங்க. மீன் வாங்கி சாப்பிடக்குள்ள நமக்கு உடம்புக்கு புரோட்டீன் சத்தம் நமக்கு அதிகமாக கிடைக்கும். பெரிய மீன் வஞ்சிர மீன்லாம் வாங்கினா இங்கே வெட்டி கொடுத்துருவாங்க. மற்றபடி வேறு எந்த மீன் வாங்கினாலும் உள்ளே நமக்கு வெட்டி கொடுக்க மாட்டாங்க. வெளியில் போனால் தான் நமக்கு வெட்டி கொடுப்பாங்க. பெரிய சைஸு நமக்கு கொடுவா மீன், வஞ்சர மீன் இது எல்லாமே இந்த இடத்துல வெட்டி கொடுத்துருவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கொடுவா மீன். இந்த கொடுவா மீன் கிலோ 600 650 800 இந்த விலையில் இருக்கும். வஞ்சிர மீனும் அதே விலையில் இருக்கும். காளா மீன் 600 விலை சொன்னாங்க. இப்போ வெட்டுறது கொடுவா மீன். பெரிய சைஸ் கொடுவா மீனை வெட்டிக்கிட்டு இருக்காங்க. 1 கிலோ 650 கொடுவா மீன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயே ஃபுல்லாக நமக்கு வெட்டி வாங்கிட்டு போயிடலாம். அத்தனை பேர் உட்காந்துருக்காங்க மீன் வெட்டுறதுக்கு. கருவாடு முதற்கொண்டும் இங்கே நம்ம வாங்கிடலாம். எல்லாமே நம்ம வாங்கிட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக வெளியில் காய்கறியும் விற்கும், அதுவுமே வாங்கிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரியா?